நாள் விஜய்க்கு அரசியலில் வந்த சிக்கல். த.வி.க. தலைவர் விஜயோட அரசியல் நகர்வுகளை பார்த்து அரண்டு போயிருக்காங்க திராவிட கட்சிகள். இது போதாதுன்னு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பாளர்களான விவசாயிகளை அழைச்சிட்டு கோட்டைக்கு வருவேன்னு விஜய் வீராவேசமா பேசினதால கடுப்பாகி இருக்காம் திமுக. அதோட கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில நடந்த லாக்அப் டெத்துக்கு ஆளான குடும்பத்தார சந்திச்சு பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் விஜய் திட்டமிட்டிருக்கதா ஒரு பரபரப்பு பேச்சு அடிபடுது. இப்படியே போனா விஜயோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு முடிவு செய்த திராவிட கட்சிகள் அவரை லாக் பண்ண த்ரிஷாவை ட்ரம்ப் கார்டை பயன்படுத்த பிளான் போட்டிருக்காங்களாம். ஆமா மக்களே, கடந்த சில நாட்களா போதைப் பொருள் விவகாரத்துல தமிழ் சினிமாக்காரங்களோட தலை உருளுது. ஆல்ரெடி ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா ஜெயில கம்பி எண்ணிட்டு இப்ப நிபந்தனை ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. அந்த லிஸ்ட்ல த்ரிஷாவை சேர்த்துடுவோம்னு விஜயை பிளாக்மெயில் பண்றதா சொல்லப்படுது. விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இருக்கிற நெருக்கத்தை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா என்ன? இதுக்கிடையில விஜயும் அந்த பெல்ட்டி அடிச்சிருக்காராம். அதாவது த.வி.க.வினர் என்ன சொல்றாங்கன்னா, பரந்தூர் திட்டத்தை நிறுத்துறது த.வி.க. நோக்கம் கிடையாது. மக்களோட சேர்ந்து அரசு கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நியாயமான வழியில அவங்களுக்கு வாங்கி தரதுதான். திட்டத்தை நிறுத்த விரும்பினா அதுக்கும் த.வி.க. ஆதரவு தரும்னு கிட்டத்தட்ட கமல்ஹாசன் லெவலுக்கு புரியாம பேசுறாங்க. மொத்தத்துல த்ரிஷா பேர் தான் டேமேஜ் ஆக போகுதோ?